இன்று காரடையான் நோன்பு. பங்குனி மாதம் பிறக்கும் நேரத்திலே பெண்கள் மேற்கொள்ளும் விரதம்தான் காரடையான் நோன்பு. இந்த நாளிலே சாவித்திரி தேவியை வழிபடுவதால் இதனை சாவித்திரி விரதம் என்றும் கூறுவர். ஒரு முறை கைலாயத்தில் விளையாட்டாக சிவனின் கண்களை மூடினாள் பார்வதி தேவி. இதனால் உலகம் இருண்டது. தான் செய்த தவறுக்கு வருந்திய பார்வதி தேவி சிவபெருமானிடம் பரிகாரம் கேட்டாள். காஞ்சிபுரத்தில் கம்ப நதிக்கரையில் மணலால் சிவலிங்கம் அமைத்து வழிபடக் கூறினார். அப்படியே வழிபட்டபோது ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது. அதில் மணல் லிங்கம் அடித்துச் செல்லாமல் இருக்க பார்வதி கைகளால் அதனை அணைத்தாள். அப்போது காட்சி தந்த சிவபெருமான் சாவித்திரி விரதத்தின் சிறப்பையும் நோன்பிருக்கும் முறையையும் விளக்கி கூறினார். இதன்பின் பார்வதி தேவியும் அந்த சாவித்திரி விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினாள். சுமங்கலிகள் தாலி பாக்கியம், கணவருக்கு தீர்க்க ஆயுள், தம்பதி ஒற்றுமை வேண்டி விரதமிருந்து பூக்கள் சுற்றிய மஞ்சள் சரட்டை கணுத்தில் அணிந்து கொள்வர். விரதமிருப்பவர்கள் அரிசி மாவுடன் காராமணி சேர்த்து இனிப்பு உப்பு அடைகள் செய்ய வேண்டும். உருகாத வெண்ணெயை அடையோடு படைத்து வழிபட வேண்டும். அந்த அம்மனுக்கு சார்த்திய சரடை கட்டிக்கொள்ளும் போது கூற வேண்டிய ஸ்தோத்திரம். தோரம் கிருண்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யஹம் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்யர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. ஏகாம்பிரநாததயிதாம் காமாக்ஷீம் புவனேஸ்வரீம் த்யாயாமி ஹ்ருதயே தேவீம் வாஞ்சிதார்த்தப்ரதாயினீம் காமாக்ஷ்யை நமஹ. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நோட்டுனக்கு நான் படைத்தேன். என்னாலும் என் கணவரனை விட்டு பிரியாதிருக்க வரமருள வேண்டும் சிவசக்தியே விருத்தாம்பிகையே. சரடு கட்டிக்கொள்ள ஏற்ற நேரம் இரவு 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் சரட்டை கட்டிக்கொள்ள வேண்டும். பெண்கள் அனைவரும் செய்யும் காரடையான் நோன்பானது மாசி முடிந்து பங்குனி தொடங்கும் சமயம். சுமங்கலிகள் பூஜை செய்தால் அவர்களுடைய கணவரை பிரியாமல் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் என்பதே இந்த நோன்பின் மகத்துவமாகும். ஆகவே இந்த நன்னாளிலே அம்மனை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.